A space crew is dead. He was murdered. The killer is right here on the ship. Every one of you is a suspect. Let's find the imposter. I saw a yellow figure there. Are you sure it's yellow? I trust my own eyes. Someone saw you with the victim We're out earlier. of this. You're sure you've never seen her? You've got to trust me. Yellow is the killer. Who took the knife? It's filled with lies. Follow me. Don't let the killer get another one. Trust nobody. No one. வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேம்ஸ் லைஃப் தமிழ். நான் தான் உங்கள் ராம் ஸ்டேஞ்சர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பர் சஸ் த ட்ரூ ஸ்டோரி. ஸோ ட்ரூ ஸ்டோரின்னு மட்டும் இல்லாமல் இந்த சூப்பர் சஸ்ஸில் இருக்கிற கேரக்டர்ஸ், இதோட கேம் எப்படி விளையாடணும், ஒரு பிகினர் வீடியோ மாதிரி நான் வந்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அடுத்த வாரம் ஒவ்வொரு கேரக்டரில் ஒவ்வொரு தடவை ப்ளே பண்ணி நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் சஸ்ஸில் உங்களுக்கு வேறு என்ன கண்டென்ட் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். ஓகே, மேட்ச்சே நம்ம வந்திருக்கோம். ஆனால் மேட்ச்சே நம்மளை வந்து இம்போஸ்டராக போட்டிருக்காங்க. சும்மா விடுவோமா நம்ம? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சூப்பர் சஸ்ஸில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் நான் வந்து சொல்கிறேன். ஸ்பேஸ் க்ரியூ, ஷெரீஃப், இன்ஜினியர், டிடெக்டிவ், டாக்டர், சீர் நான் கரெக்டாக தான் ஸ்பெல் பண்ணுறேன்னா அது என்னது கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னான்னு தெரில. கார்டியன், ஏஜெண்ட், ஹேக்கர், இம்போஸ்டர், ஸ்பை, விஜிலர், கான்ஜூரர், அதான் அது என்னது காஞ்சனா, அண்டர்டேக்கர், ஜெனிட்டோர், கெமிலியானா, அதுக்கப்புறம் ஜோக்கர், ஆர்சோனிஸ்ட், ஐப்போனிட்டிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், தெரில கரெக்டாக. ஓகே, ட்ரெயினர், ஸ்கவுட்டு, மேயர், வெட்டிரன், கிரின்ச், செக்யூரிட்டி, ட்ராப்பர், டைம் மாஸ்டர், பிளாக் ஜாக், ஃப்ளாஷ் பேங், பப்பட்டர், பவுண்ட்ரி ஹண்டர், ஃபேண்டம், சர்வைவர், வார்டன், சாமுராய், டிமெண்டர், நிஞ்சா அண்ட் கடைசியாக கவுல். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது. ஆனால் இந்த கேரக்டர்ஸில் பாதி கேரக்டர்ஸ் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியல. ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். அதாவது என்ன கேரக்டர் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னு சொல்லுங்கள். அந்த கேரக்டர் பற்றி நான் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த கேரக்டருக்கு என்ன பண்ணோம், அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு தனியாக ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கேரக்டரோட ஃபுல் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வேணும்னு. சரி, ஓகே. இப்போ நம்ம கேரக்டர்ஸ் முடிச்சாச்சு. இப்போ இந்த கேமோட மெயின் பிளாட்டு பார்ப்போம். அதாவது ஒரு 10-20 பேருங்க. மொத்தம் எவ்வளோ பேர்? 1 2 3 4 5 6 7 8 10 பேர். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 10 பேர். அதை வந்து ரேண்டம் பிளேயர்ஸ். இந்த 10 பேரும் வந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப்குள்ளே வராங்க. எல்லாருமே வந்து ஸ்பேஸ்ஷிப்குள்ளே வராங்க. ஒரு 10 பேர் ரேண்டமாக வராங்க. இந்த 10 பேரில் நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டான கேரக்டரோட டிஃப்ரெண்ட்டான ஒரு என்ன சொல்கிறது எலிஜிபிலிட்டியோட, ஒருத்தன் டாக்டர், ஒருத்தன் இன்ஜினியர், அந்த மாதிரி எல்லோரும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வராங்க. ஆனால் இந்த 10 பேரில் 8 பேரும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதாவது அவங்களோட மெயின் மோட்டிவ் என்னென்னா, இந்த ஷிப்பில் இருக்கிற கொஞ்சம் பிரச்சனைகள், அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம மிஷன்ஸ் முடிக்காமல் விட்டுருப்போமோ அந்த இடத்தெல்லாம் போய் சரி பண்ணி எல்லா மிஷன்ஸும் முடிச்சிட்டோன்னா ஸ்பேஸ் க்ரூ எல்லாம் வந்து அவங்களோட வேலையை முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி முடிச்சிட்டாங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் இந்த ஸ்பேஸ் ஷிப்பில் இருந்து இவங்க இந்த ஸ்பேஸ் ஷிப்பை நகர்த்த வைக்கிறதுக்காக தான் இந்த மிஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மிஷன்ஸை பண்ண விடக்கூடாதுன்னு 2 இம்போஸ்டர், அதாவது அந்த 2 பிளாக் ஷீப்ஸ் இவங்க கூட்டத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கு.
அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மிஷன்ஸ் பண்ணும்போது நானும் ஒரு நார்மல் மனுஷன் தான்ப்பா உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுறேன்னு நம்ப வச்சு அவங்களும் மிஷன் தான் பண்ணுறேன்னு காட்டிக்கிட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரும் பார்க்காத நேரத்தில் சச்சாக் அவ்வளோதான். ஸோ இவங்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் தெரியாமல் இந்த எல்லா ஸ்பேஸ் க்ரியூஸையும் போட்டு தள்ளணும். இது இவங்களோட வேலை. ஸ்பேஸ் க்ரியூஸோட என்ன வேலைன்னா, எல்லா மிஷன்ஸையும் முடித்து இந்த ஸ்பேஸ் ஷிப்பை வந்து சேஃப்டியாக நகர்த்தணும். இந்த இடத்த விட்டு அவங்க கிளம்பணும். அதுக்கு தான் இவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. இவங்க வந்து அவங்கள போட்டு தள்ள ட்ரை பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த ஸ்பேஸ் க்ரியூ வந்து ரொம்ப வீக்காக தெரியுது இல்லையா நான் சொல்லும் போது. ஆனால் இந்த ஸ்பேஸ் க்ரியூலேயே நிறைய எலிஜிபிலிட்டியான கேரக்டர்லாம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு டிடெக்டரு, டாக்டரு, இன்ஜினியரு, ஷெரீஃபு. இந்த ஷெரீஃப் கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். யார் இம்போஸ்டர் அப்படிங்கிறத நம்மளால் வந்து தேடி கண்டுபிடிக்க முடியும். அவங்க தான் இம்போஸ்டர்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஒரே கிக்கு 8 பேரும் சேர்ந்து ஒரே கிக்கு அவனுங்க வெளியே போயிடுவானுங்க. ஸோ இது தாங்க கான்செப்ட்டு. இதை நம்ம எப்படி ஒரு ஸ்டோரியாக சொல்லலாம். இன்னொரு விஷயம், இது ட்ரூ ஸ்டோரிலாம் கிடையாது. நமக்கு இந்த ஸ்டோரி வந்து சொல்கிறது பிடிச்சிருக்கு, அதே மாதிரி கேட்குறதுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து இப்போது ஸ்டோரியாக வந்து உங்களுக்கு இதை சொல்கிறேன். ஓப்பன் பண்ணால் ஒரு 10 பேரை காட்டுறாங்க. இந்த 10 பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லோரும் வந்து சயின்டிஸ்ட். ஸோ இவங்களோட மெயின் மோட்டிவே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஸ்பேஸ் ஷிப் செஞ்சு அவங்க வந்து சோலார் சிஸ்டத்தையே வந்து சுற்றி பார்க்கணும். அதாவது நிறையா பேர் கண்டுபிடிக்காத பல மிஸ்ட்ரிகளை நம்ம எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிக்கணும், நம்ம பெரிய பேர் வாங்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு 10 சின்ன பசங்க தான் எல்லோரும். அந்த 10 சின்ன பசங்க வந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஸ்பேஸ் ஷிப்பை கட்டுறாங்க. ஆனால் என்ன சொல்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாத காரணத்தினால ஸ்பேஸ் ஷிப்பில் அங்கே நிறையாவே மிஸ்டேக்ஸ் வந்துடுது, நிறையா. ஸோ அவங்க வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் ஸ்பேஸ் ஷிப் வந்து நல்லா பெருசாக கட்டிடுறாங்க. ஸோ அது உள்ள வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்து சரி பண்ணுறதுக்கு தான் வந்து எல்லோரும் ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதை சரி பண்ணால் தான் அந்த ஸ்பேஸ் ஷிப் ஸ்பேஸ்க்கு போக முடியும். அதை சரி பண்ணுறதுக்கு தான் இவங்க வந்து ரொம்ப வருஷமாகவே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் வில்லன்ஸ் இந்த கதைக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அதாவது வெளிநாட்டில் இருந்து இந்தியாவை அழிக்கணும் அப்படின்னு நோக்கத்தோடு இருக்கிற ஏதாவது ஒரு கண்ட்ரி வச்சுக்கோங்க. அந்த கண்ட்ரிலேருந்து 2 ஸ்பைனே சொல்லிக்கலாம் இப்போதைக்கு. அந்த 2 ஸ்பை யாருக்கும் தெரியாமல் இந்தியாவுக்கு வராங்க. அதுவும் யாரோடன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 பேர் இருக்காங்களே ஃப்ரெண்ட்ஸு, இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் பூந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்பேஸ் ஷிப்பை ரெடி பண்ணிகிட்ருக்கனால எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சூட்டை தான் போட்டிருப்பாங்க. அது என்ன சொல்கிறது, அந்த கிராவிட்டி டெஸ்ட்டுக்காக ஒரு சூட் போட்டிருப்பாங்களே, அதே சூட்டை தான் எல்லாருமே போட்டிருப்பாங்க. அதில் மூஞ்சி கூட தெரியாது. அந்த சூட்டை தான் வந்து எல்லோரும் போட்டிருப்பாங்க. அது கொஞ்சம் கலராக இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ் ஷிப்குள்ளே போகும்போது மட்டும் அந்த சூட்டோட தான் போகணும். ஸோ இப்போது அந்த 2 ஸ்பை இவங்க 10 பேருக்குள்ளே ஒவ்வொருத்தராக சேர்ந்து அவங்களும் வந்து அந்த சூட்டை போட்டு உள்ளே வந்துடுறாங்க. இப்போது 10 பேர் சயின்டிஸ்ட் இருக்காங்க. அவங்களோட நோக்கம் என்னென்னா, இந்த ஸ்பேஸ் ஷிப்பை சரி பண்ணி ஸ்பேஸுக்கு போகணும். ஆனால் இவங்க 2 பேரோட நோக்கம் என்னென்னா, இந்தியாவை அழிக்கிறது. சப்போஸ் இந்த 10 பேரையும் அவங்க கொன்று இவங்க ஸ்பேஸ் ஷிப்பை பேன் பண்ணி, அதாவது ஸ்பேஸ் ஷிப்பையே அழிச்சிட்டாங்கன்னா அது இந்தியாவுக்கே பெரிய அவமானம். இந்தியானே வச்சுக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது கண்ட்ரி கூட வச்சுக்கலாம். எதுக்கு இந்தியாவை சிம்பத்திக்கிட்டு வேறு ஏதாவது கண்ட்ரி வச்சுக்கலாம். ஸோ அது வந்து அவமானம் ஆகிடும். அதனால் இப்போது இந்த 2 இம்போஸ்டர் உள்ளே வந்திருக்காங்கங்கிறதே அந்த 10 அப்பாவி பசங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த 10 அப்பாவி பசங்க தான் ஸ்பேஸ் க்ரியூவை சேர்ந்தவங்க. ஸ்பேஸ் க்ரியூனா யாருன்னா, அந்த மிஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பைன்னு சொல்லி உள்ளே வந்தவனுங்க தான் இம்போஸ்டர்ஸ். ஸோ பேக் ஸ்டாபர்ஸ், அதாவது கூட்டத்துக்குள்ளே ஒரு நல்லவன் மாதிரி சேர்ந்தவன், கூட்டமாக சேர்ந்தவன் எல்லாரையும் முதுகில் குத்துறான். இதாங்க கான்செப்டு. ஸோ இது வந்து ஏதோ ஒரு மாடுலேஷனில் ஆரம்பித்து ஏதோ ஒரு மாடுலேஷனில் முடிச்சிட்டேன். ஆனால் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து உள்ளே வருது. அதெல்லாம் வந்து இந்த ஸ்டோரி போட்டேன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிடும். அதனால் இந்த ஸ்டோரி இவ்வளோ சிம்பிளாகவே இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கேரக்டர் பற்றி டீட்டெயில்டாக எனக்கு வீடியோ வேணும், அந்த கேரக்டரோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாமே வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, வேறு என்ன மாதிரிலாம் இந்த சூப்பர் செட்ஸில் விளாட்லாம் அதெல்லாம் வந்து சொல்கிறேன்.
ஸோ இப்போது நீங்கள் வந்து சூப்பர் சஸ் கேமை வந்து ஏற்றின உடனே உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் லாகினா கூகுள் லாகினான்னு கேட்கும். எதில் வேணுனாலும் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேம் விளாட்லாம். அதாவது இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கூட விளாட்லாம். ஸோ அதனால தான் சூப்பர் சஸ் வந்து ஃபேமஸ்ஸு. இப்போ நம்ம யாரோ ஒருத்தன் கூட வந்து விளாடும் போதே அவனாக இருக்குமா இவனாக இருக்குமான்னு நம்ம எல்லாம் பேசிட்டு விளாடுவோம். சேட்டில் போய்ட்டு பேசுவோம், இல்லைனா வாய்ஸில் கூட பேசுவோம். இதே நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து விளாண்டோன்னா எப்படிங்க இருக்கும்? அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே எவனோ ஒருத்தன் இருக்கானா அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஃப்யூச்சரில் நானுமே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சூப்பர் சஸ் கேம் விளாடுறேன். ஸோ அது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இது வந்து விளாடலாம். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு கேரக்டர் கிடைக்கும். அவங்க என்ன கேரக்டர் அந்த கேரக்டரோட மெயின் மோட்டிவ் என்னவோ அதை நீங்கள் பண்ணி முடிக்கணும். அப்படி பண்ணி முடிக்கலன்னா அவுட்டு, பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா வின்னு. அவ்வளோதாங்க, இதுதான் கேமு. ஓகே, எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி சூப்பர் சஸ்ஸில் வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன சொன்னேன், வேறு எந்த கேரக்டரோட ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வேணுமோ அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்து போட்டுடலாம். ஸோ போன வாரம் வீடியோ போட முடியல, இந்த வாரமும் போட முடியல. அதனால தான் நான் இன்றைக்கி போடுறேன். கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. இனிமேல் வந்து கரெக்டாக வீடியோஸ் வரும்னு நம்புகிறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர்.